ஹாய் ஹலோ கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் திரும்ப நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம். ரீசெண்டாக வேறு வந்த இந்தியா பாகிஸ்தான் வார்னால 1 வீக் வந்து ஐபிஎல்லை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி திரும்பவும் ரெஸ்யூம் ஆகுது. இன்றைக்கி வந்து ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் நடக்குது சின்னசாமி ஸ்டேடியத்தில். இந்த வீடியோவில் நாம் பிளேயர்ஸ்னுடைய ஸ்டாட்ஸ் பார்ப்போம், அவங்களுடைய ஃபார்ம், அந்த அப்புறம் பிக்சர் போட்டு அதை பற்றி பார்ப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்கிற பாருங்க. ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டெலிகிராம் உள்ளே போய்டும், நீங்கள் அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மேட்சோட நியூஸ் பற்றி பார்ப்போம். யார் யாரெல்லாம் அவங்க நாட்டிலேருந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதான் அவங்களுடைய கேம்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்சிபியில் பார்த்தோம்னா இங்கிடி வந்திருக்காங்க, ஜக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், ரொமேரோ ஷெப்பர்ட். ஓகே, இவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. டிம் டேவிடை பற்றி எந்த ஒரு நியூஸும் இல்லை. ஜாஸ் ஹேசல்வுட் வந்து மேக்ஸிமம் பிளே ஆஃப் வந்துடுவார், லைக்லி திஸ் மந்த் அண்ட் அந்த மாதிரி. சாரி, திஸ் வீக்கெண்ட் ஐ திங்க். ஓகே, கேகேஆர் வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. ஆர்சிபி வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆகிட்டாங்க. கேகேஆர் ஆல்மோஸ்ட் வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஓகே இன்ஜுரிஸ் பற்றி பார்ப்போம். இன்ஜுரிஸில் தேவதத் படிக்கல் இருக்கார், அதுக்கடுத்து ரஜத் படிக்கல். தேவதத் படிக்கல் வந்து அவுட் ஆஃப் டோர்னமெண்ட். அவருக்கு பதிலாக ஸ்வத்திக் சிக்காரா, அவர் வந்து உத்தரப்பிரதேஷ் T20 ப்ளே பண்ணிருக்காரு, ஒரு பயங்கரமான ஹிட்டரு. நெக்ஸ்ட்டு ரஜத் பட்டிதார், அவர் மேக்ஸிமம் 2 மேட்ச் அந்த மாதிரி ப்ளே பண்ண மாட்டார். அவருக்கு பதிலாக மயங்க் அகர்வால் விளையாடுவார். ஸோ திஸ் மேட்ச் வந்து ஜிதேஷ் கேப்டன் பண்ண ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிச் ஸ்போர்ட் பற்றி பார்ப்போம். பிச் ஸ்போர்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது தான், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் தான், சின்ன பவுண்ட்ரிஸ். ஸோ அதனால் ஈஸியாக ரன்ஸ் நல்லா ஸ்கோர் ஆகிடும். ஆவரேஜ் ஸ்கோரு 170 to 190 இருக்கும். இந்த வென்யூவில் ஹையஸ்ட் வந்து 287, லோயஸ்ட்டு 82. பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்க வந்து பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்கள விட பேட் செகண்ட் பண்ணுறவங்க வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு 60% வின்னிங் சான்ஸ் இருக்குது. பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்க ஒரு 40. ஓகே, தட் லைக் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்விங் பார்த்தோம்னா இயர்லி ஓவர்ஸில் மட்டும் தான் ஸ்விங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடிச்சு ரன்ஸ் நல்லா ஸ்கோர் ஆகிடும் பயங்கரமாக. இந்த வென்யூவில் ஸ்பின்னை விட பேஸ் பவுலர்ஸுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேவா? இதை வச்சு நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன். ரீசெண்டாக நடந்த மேட்சஸ், ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே நடந்த மேட்சஸில் ஸ்பின்னுக்கு 2 விக்கெட் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கு நடந்த மேட்ச்சில் ஸ்பின்னுக்கு 3 விக்கெட் தான் வந்திருக்கு. மற்ற விக்கெட்ஸ்லாம் 8 விக்கெட்ஸ் 9 விக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து பேஸ்க்கு தான் வந்திருக்கு. ஓகேவா? இதிலேருந்து உங்களுக்கு அந்த ஸ்பின்னுக்கும் பேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேயர் லைனப்ஸும் அவங்களுடைய ஸ்டாட்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேகேஆர் சைட் பார்க்கும்போது குர்பாஸும் நரேன் ஓப்பன் பண்ணுறாங்க. நரேனை பொறுத்தவரை அவர் வந்து பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். பட் இந்த வென்யூவில் வந்து அவர் பவுலிங் வந்து அந்தளவுக்கு சரியில்லை. ஐ திங்க் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நாம் இன்றைக்கி பவுலிங்கில் அவர்கிட்ட இருந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். பேட்டிங்கில் இம்பேக்ட் இருக்குது கண்டிப்பாக. ஸோ நான் அவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு குர்பாஸ் வந்து ஓகே, நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் திஸ் மேட்ச். ஓகே, பட் லாஸ்ட்டு மேட்சஸ்க்கு முன்னாடி வந்து அவருடைய ஃபார்ம் வந்து அந்தளவுக்கு சரியில்லை. ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ண வேணாம். டுடே அவர் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்குது. அது மேட்ச் நடக்கும்போது அந்த சமயத்தில் நம்ம டெலிகிராமில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரஹானே கிட்ட இருந்து இன்றைக்கி ஒரு 30+ ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் இருக்கார். பட் ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவார் மேக்ஸிமம். குணால் பாண்டியா, நெக்ஸ்ட்டு ஃபேஸில் பார்க்கும்போது புவி, இவங்க 2 பேர்ட்டே ஸ்ட்ரகிள் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அங்கிரிஷ் ரகுவன்ஷி. ஓகே, இவர் நல்ல ஒரு டேலண்டான பிளேயர் தான். நான் ஒரு கேஸை சொல்கிறேன், நீங்கள் அதுபடி நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஓகேவா? கேகேஆர் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஓகே பிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிக் பண்ணலாம். கேகேஆர் செகண்ட் பேட் பண்ணால் பிக் பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மனிஷ் பாண்டே. ஐ திங்க் மனிஷ் பாண்டே இன்றைக்கி ப்ளே பண்ண மாட்டார். அப்படி அவர் ப்ளே பண்ணலைன்னா வெங்கடேஷ் ஐயர் ப்ளே பண்ணுவார். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேவா? மனிஷ் பாண்டே ப்ளே பண்ணால் அவரை நீங்கள் பிக் பண்ண வேணாம், அவாய்ட் பண்ணுறேங்க. ஆனால் அவருடைய ஆவரேஜ் இந்த வென்யூலும் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அவாய்ட் பண்ணுறேங்க. ஓகே,
நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரசலை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் தான் என்னுடைய ட்ரம் கார்ட் பிளேயர். ட்ரம் கார்ட் பிளேயர்னா சிவிசி ஆப்ஷனுக்கு சொல்ல வரேன். ஆனால் இவர் ரசலையும் ரிங்கு சிங்கையும் கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன் ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஒரு லாஸ்ட்டு 3 ஓவர்ஸ் கிட்ட 3-4 ஓவர்ஸில் தான் அவங்கள எடுத்துகிட்டு வராங்களே. ஸோ ரன்ஸ் வந்து அந்தளவுக்கு இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியல. மேக்ஸிமம் வந்து ஒரு 8 ஓவர்ஸ் அந்த மாதிரி சமயத்தில் எடுத்துகிட்டு வந்தால் ஓகே, இவங்களுடைய பேட்டிங் எபிலிட்டி பயங்கரமாக இருக்குது உண்மையாக. ஸோ சான்ஸ் இருக்குது நல்ல ஸ்கோர் பண்ண. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ரிங்கு சிங் என்னுடைய ட்ரம் கார்ட் பிளேயர் இன்னைக்கு. இவர் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் எடுத்துருங்க. கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் என்னுடைய ட்ரம் கார்டு. செகண்ட் பேட் பண்ணால் ஓகே அவாய்ட் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் பிக் தட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு ரமன்தீப் சிங். ஓகே, ரமன்தீப் சிங்கை அவாய்ட் பண்ணுறங்க, வேணாம். டுடே மொயின் அலி ப்ளே பண்ண மாட்டார், அவருக்கு பதில் அன்ரிச் நார்கியா. இன்னைக்கு வந்து இவர்கிட்ட இருந்து அன்ரிச் நார்கியா அவாய்ட் பண்ணுங்க. அன்ரிச் நார்கியா இவர்கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 விக்கெட்ஸ், விக்கெட் டேக்கர் பவுலர் இவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா. இவரை நீங்கள் மஸ்ட் பிக் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, இவருடைய ஃபார்மும் நல்லா இருக்குது. இவர் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் என்னுடைய விசி ஆப்ஷன், இவர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வருண் சக்கரவர்த்தி. இவரை பற்றி சொல்லவே வேணாம், மஸ்ட் பிக். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பேக்டில் பேட்டிங் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி வைபவ் வருவார். ஓகேவா. இவர் நல்ல பவுலர் தான், பட் இதுவரை நான் பிக் பண்ணதில்லை. அது ரீசன் என்னன்னு தெரியல, ஏன் பிக் பண்ணணும்னு ரீசன் சொல்ல முடியல. நல்ல பவுலர் தான், ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஜிஎல்ல கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். எஸ்எல்ல அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக பார்த்து மாற்றிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர்சிபி சைடு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து விராட் கோலியும் ஃபில் சால்ட் வர சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. பார்ப்போம். ஃபஸ்ட்டு விராட் கோலி, அவரை கண்டிப்பாக பிக் பண்ணிடுங்க, சேஃப் பிளேயர். சிவிசி ஆப்ஷனுக்கு நான் வச்சுருப்பேன், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஐ திங்க் ஃபிலிப்சால்ட் ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். சாரி, ஃபில் சால்ட் ப்ளே பண்ணால் அவரை பிக் பண்ணுங்கள், ஒரு குட் ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அவர்கிட்ட இருந்து அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியலை இப்போதைக்கு. ஸோ அந்த இங்கிலாண்டில் இருந்து அவருடைய விட்டுட்டாங்களா, ஸோ தட்ஸ் இட். அதனால நான் சொல்ல வரேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சாரி, ரஜத் பட்டிதார். ஓகே, ரஜத் பட்டிதார் கிடையாது, ப்ளே பண்ண மாட்டார். அவருக்கு பதில் இன்னைக்கு வந்து ஸ்வஸ்திக் சிக்காரா. இவர் வந்து UP20 நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுத்து ப்ளே பண்ணிருக்காரு. ஆனால் பட் இருந்தாலும் ஐபிஎல்லை பொறுத்தவரை வந்து அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும். அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டெபியூட் ஆக போகிறாரு. ஸோ நாம் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா வேணாமான்னு என்னால் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜித்தேஷ் சர்மா. மேக்ஸிமம் இவரை வந்து கேப்டன் ஆக்கி இன்னைக்கு, அதாவது நாளைக்கு பார்ப்பாங்க. ஸோ ஜித்தேஷ் சர்மா ஆர்சிபி ஃபஸ்ட் பேட் பண்ணால் மஸ்ட் பிக் பண்ணுங்க, செகண்ட் பேட் பண்ணால் அவாய்ட் பண்ணுறேங்க, ஃபஸ்ட் பேட் பண்ணால் என்னுடைய ட்ரம் கார்டு இவர். ஓகேவா. நெக்ஸ்ட் டிம் டேவிட் பற்றி எந்த ஒரு நியூஸும் இல்லை, பார்ப்போம் என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரொமாரியோ ஷெஃபர்டு ஆர்சிபி ஃபஸ்ட் பேட் பண்ணால் என்னோட ட்ரம் கார்டு இவர். ஓகேவா. செகண்ட் பேட் பண்ணுறப்ப அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், டெலிகிராமில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு குருணால் பாண்டியாவை பொறுத்தவரை பிக் பண்ணுங்கள், ஒரு குட் ஃபார்மில் இருக்கார். ஓகேவா. என்னுடைய ட்ரம் கார்டுலாம் சொல்ல முடியாது, அது வந்து டாஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட் பண்ணால் 1 or 2 விக்கெட், மேக்ஸிமம் 1 to 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணால் அவாய்ட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணால் 1-2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணால் அவாய்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு லுங்கிடி. சாரி, இவர் வந்து இவருடைய பவுலிங்கில் வேரியேஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம், விக்கெட் டேக்கர் பவுலராக இருப்பார். ஐ திங்க் 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. நாளைக்கு. ஓகேவா. எஸ் தயால். நெக்ஸ்ட்டு எஸ் தயால்.
எஸ் தயாள் பொறுத்தவரை ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா என்னுடைய ரம்கார் இவர். ஓகேவா. ஸ்ரேயா சர்மா இம்பேக்டில் வருவார். செகண்ட் இன்னிங்ஸ் இவர் வந்து எக்கனாமிக்கல் பவுலர். ஸோ எனக்கு பிக் பண்ண அந்தளவுக்கு ஒரு விருப்பம் இல்லை. நீங்கள் பார்த்து வேணால் பண்ணிக்கோங்க. மயங்க் அகர்வால், சாரி வேறு மாதிரி வருது. மயங்க் அகர்வால் செகண்ட் இன்னிங்ஸ் ஓகே, ஒரு நல்ல பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் டவுனில் இறங்குவார். ட்ரம் கார்ட் பிளேயராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே ஓகே இப்போதைக்கு நாம் ஆல் பிளேயர் ஸ்டேட்ஸை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னுடைய ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல வரேன். டாஸை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை கேகேஆர் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. டாஸ் கேகேஆர் வின் பண்ணோம். அவங்க வின் பண்ணிட்டு சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுப்பாங்க. ஓகேவா. இன்கேஸ் நான் சொன்னது நடக்கலைனாலும் பரவாயில்ல, நான் ஒரு 2 கேஸ் தரேன். ஓகேவா. ஆர்சிபி செகண்ட் பேட் பண்ணால் ஆர்சிபிக்கு குட் சான்ஸ் இருக்குது வின் பண்ண. ஒருவேளை ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஜாக்பாட் சான்ஸ் இருக்குது ட்ரேடிங்கில். ஓகேவா. என்னுடைய ஃபைனல் வின்னர் ஆர்சிபி தான். ஆனால் இருந்தாலும் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இல்லை. ஓகேவா. அதை பார்த்துக்கோங்க. பட் என்னுடைய ஃபைனல் வின்னர் ஆர்சிபி தான். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஓகே இப்போதைக்கு ஒரு ஃபைனல் டீம் ஒன்று பார்ப்போம். அது டெலிகிராமில் லாஸ்ட் மினிட்ஸில் சேஞ்ச் ஆகும். ஓகேவா. விக்கெட் கீப்பரில் வந்து ஃபில் சால்ட், அதுக்கடுத்து விராட் கோலி, ரஹானே, அசல் நரேன், ரொனால்ட் பாண்டியா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, நெக்ஸ்ட்டு இங்கடி. ஓகே இவங்க ஒரு பேஸ் பிளேயர்ஸாக நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சிவிசி ஆப்ஷன்ஸ் வந்து கேப்டன் இவங்க 2 பேரும் விசி ஆப்ஷன்ஸ். ஓகேவா. இன்னும் ஏதோ 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னும் 2 மெம்பர்ஸுக்கு நான் வந்து ஆப்ஷன்ஸ் தரேன். அவங்கள வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே எஸ் தயாள், புவனேஸ்வர் குமார், மயங்க் அகர்வால், குர்பாஸ். ஸோ இவங்க 4 பேரை வச்சு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபைனல் டீம் நான் கொடுக்குறேன். டெலிகிராமில் லாஸ்ட் மினிட்ஸில் சேஞ்ச் ஆகும். ஃபில் சால்ட், குர்பாஸ், அகர்வால் இல்லை, விராட் கோலி, ரஹானே. ஓகே நெக்ஸ்ட்டு சக்கரவர்த்தி, ராணா, இங்கிடி. நெக்ஸ்ட்டு எஸ் தயாள், சாரி எஸ் தயாள் இல்லை, மயங்க் அகர்வால். சிவிசி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா நரேனும் விராட் கோலியும். ஓகேவா. ஓகே இதான் என்னுடைய ஃபைனல் டீம். ஓகே கைஸ் பார்ப்போம். பை.